வீரா ஸ்கில் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது டாப் 10 HR இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஒரு இன்டர்வியூவில் உங்கள் டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் போதாது, உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட், கான்ஃபிடன்ஸ் மற்றும் ப்ரொஃபஷனலிசம் ஆகியவையும் மதிப்பீடு செய்யப்படுகின்றன. அதற்காகவே HR இன்டர்வியூ மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த வீடியோவில் அடிக்கடி கேட்கப்படும் டாப் 10 HR இன்டர்வியூ கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கேள்விக்கும் எப்படி கான்ஃபிடன்ஸ் உடன் பதிலளிப்பது, எப்படி ப்ரொஃபஷனல் ஆக பேசுவது மற்றும் இன்டர்வியூவர் மீது சிறந்த இம்ப்ரெஷன் உருவாக்குவது என்பதையும் கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் HR இன்டர்வியூகளை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ள தேவையான முக்கிய டிப்ஸ் மற்றும் டெக்னிக்ஸை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வாருங்கள், HR இன்டர்வியூ ஏன் மிகவும் முக்கியமானது? உங்களுடைய டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டும் ஒரு வேலை பெறுவதற்கு போதுமானதல்ல. ரெக்ரூட்டர்ஸ் மற்றும் HR ப்ரொஃபஷனல்ஸ் இந்த இன்டர்வியூகளின் மூலம் உங்களை பல கோணங்களில் மதிப்பீடு செய்கிறார்கள். முதலில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை மதிப்பிடுகிறார்கள். நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெளிவாகவும் ப்ரொஃபஷனலாகவும் வெளிப்படுத்துகிறீர்களா என்பதை கவனிக்கிறார்கள். அடுத்ததாக, நிறுவனத்தின் கல்ச்சருக்கு நீங்கள் பொருத்தமானவரா என்பதை பார்க்கிறார்கள். உங்களுடைய ஆட்டிடியூட் மற்றும் வேலைக்கான அணுகுமுறையையும் மதிப்பீடு செய்கிறார்கள். மேலும் நீங்கள் நிறுவனத்துடன் நீண்ட காலம் இணைந்து செயல்படுவதற்கான கமிட்மெண்ட் கொண்டவரா என்பதையும் அறிய முயற்சிக்கிறார்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்களுடைய ஸ்கில்ஸ் உங்களை ஷார்ட் லிஸ்ட் செய்ய உதவும், ஆனால் HR இன்டர்வியூ தான் இறுதி தேர்வை தீர்மானிக்கும். Question number 1. Tell me about yourself. இது பெரும்பாலான இன்டர்வியூகளில் கேட்கப்படும் முதல் மற்றும் மிகவும் முக்கியமான கேள்வியாகும். இந்த கேள்வியின் மூலம் HR உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் மற்றும் ஓவரால் பர்சனாலிட்டியை மதிப்பீடு செய்கிறார். இந்த கேள்விக்கு பதிலளிக்க ஒரு கிளியர் ஃப்ரேம்வொர்க்கை பயன்படுத்துங்கள். முதலில் உங்களுடைய பெயரை அறிமுகப்படுத்துங்கள். அடுத்ததாக, உங்களுடைய கல்வித் தகுதியை சுருக்கமாக கூறுங்கள். பிறகு உங்களுடைய ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி விளக்குங்கள். தற்போது நீங்கள் செய்யும் வேலை மற்றும் பொறுப்புகளை குறிப்பிடுங்கள். அதன் பிறகு உங்களுடைய முக்கிய அச்சீவ்மெண்ட்ஸ் மற்றும் சாதனைகளை பகிருங்கள். இறுதியாக, உங்களுடைய கரியர் கோல்ஸ் என்ன என்பதை தெளிவாக கூறுங்கள். இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தும் போது உங்கள் பதில் ப்ரொஃபஷனல் ஆகவும் லாஜிக்கல் ஆகவும் இருக்கும். Question number 2. Why do you want to join our company? இந்த கேள்வியின் மூலம் HR உங்களுடைய மோட்டிவேஷன் மற்றும் இன்ட்ரெஸ்டை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார். மேலும் நீங்கள் நிறுவனத்தை பற்றி ரிசர்ச் செய்துள்ளீர்களா என்பதையும் மதிப்பிடுகிறார். இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது நிறுவனத்தின் ரெப்யூட்டேஷன் மற்றும் அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி குறிப்பிடலாம். அதேபோல் உங்களுடைய ஸ்கில்ஸ் மற்றும் கரியர் கோல்ஸ் நிறுவனத்தின் விஷன் மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உடன் எவ்வாறு அலைன் ஆகின்றன என்பதை விளக்கலாம். இந்த ஆர்கனைசேஷன் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக உள்ளன, ப்ரொஃபஷனல் growthக்கு சிறந்த சூழல் உள்ளது, எனது திறமைகளை பயன்படுத்தி நிறுவன வளர்ச்சிக்கு பங்களிக்க விரும்புகிறேன். இது போன்ற பாசிட்டிவ் காரணங்களை கூறுவது சிறந்தது. அதே நேரத்தில் சில தவறுகளை தவிர்க்க வேண்டும். சாலரி மட்டும் காரணம் என்று கூற வேண்டாம். Question number 3. What are your strengths? இந்த கேள்வியின் மூலம் HR உங்களுடைய செல்ஃப் அவேர்னஸ் மற்றும் கான்ஃபிடன்ஸ் ஐ மதிப்பீடு செய்கிறார். அதாவது, உங்களுடைய பலங்களை நீங்கள் தெளிவாக அறிந்திருக்கிறீர்களா என்பதை பார்க்கிறார். இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது வேலைக்கு தொடர்புடைய ஸ்ட்ரெங்த்ஸை மட்டும் குறிப்பிடுங்கள். உதாரணமாக, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், டீம் ஒர்க், அடாப்டபிலிட்டி, ப்ராப்ளம் சால்விங் அபிலிட்டி அல்லது கண்டினியூஸ் லேர்னிங் மைண்ட் செட் போன்ற முக்கிய திறன்களை பற்றி பேசலாம். ஆனால் ஸ்ட்ரெங்த்தை மட்டும் கூறி நிறுத்திவிடாதீர்கள். அந்த ஸ்ட்ரெங்த் உங்கள் வேலையில் எப்படி உதவியது என்பதையும் விளக்குங்கள். மேலும் அது ஆர்கனைசேஷனுக்கு எவ்வாறு வேல்யூ சேர்க்கும் என்பதையும் கூறுங்கள். உதாரணமாக, எனது கம்யூனிகேஷன் ஸ்கில் மூலம் பல டீம்ஸ் உடன் திறம்பட இணைந்து வேலை செய்ய முடிகிறது. Question number 4. What is your weakness? இந்த கேள்வியின் மூலம் HR உங்களுடைய ஹானஸ்டி மற்றும் செல்ஃப் அவேர்னஸை மதிப்பீடு செய்கிறார். மேலும் நீங்கள் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மைண்ட் செட் கொண்டவரா என்பதையும் அறிய முயற்சிக்கிறார். இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது ஒரு உண்மையான வீக்னஸை குறிப்பிடுங்கள், ஆனால் அது ஜாபுக்கு மிக முக்கியமான திறமையை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது. உதாரணமாக, சில நேரங்களில் நான் ஒரு டாஸ்கை பெர்ஃபெக்டாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அதிக நேரம் செலவிடுவேன், அல்லது பொதுமக்கள் முன்னிலையில் பேசுவதில் முன்பு எனக்கு சற்று தயக்கம் இருந்தது. இது போன்ற ஜென்யூன் வீக்னஸை கூறலாம். மிக முக்கியமாக, வீக்னஸை கூறிய பிறகு அதை எப்படி சரி செய்து வருகிறீர்கள் என்பதை விளக்க வேண்டும். உதாரணமாக, நான் டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸை பயன்படுத்தி இந்த பழக்கத்தை மேம்படுத்தி வருகிறேன். Question number 5. Why should we hire you?
இந்த கேள்வி உங்களுடைய வேல்யூ ப்ரொபோசிஷனை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பு. இந்த கேள்வியின் மூலம் HR நீங்கள் ஏன் மற்ற கேண்டிடேட்ஸை விட சிறந்த தேர்வாக இருக்கிறீர்கள் என்பதை அறிய விரும்புகிறார். இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது உங்களுடைய ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் ஆட்டிடியூட் ஆகியவற்றின் சக்தி வாய்ந்த இணைப்பை எடுத்துக்காட்ட வேண்டும். முதலில் உங்களுடைய முக்கிய திறன்களை குறிப்பிடுங்கள். அடுத்ததாக அந்த ரோலுக்கு தொடர்புடைய அனுபவத்தை விளக்குங்கள். பிறகு நிறுவனத்திற்கு நீங்கள் வழங்கக்கூடிய மதிப்பை தெளிவாக கூறுங்கள். உதாரணமாக, என்னுடைய தொழில்நுட்ப அறிவு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் மற்றும் டீம் கொலாபரேஷன் திறன்கள் இந்த ரோல் சிறப்பாக செயல்பட உதவும் என்று நான் நம்புகிறேன். மேலும் நான் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் கொண்டவன். Question number 6. Why are you leaving your current job? இந்த கேள்வி பெரும்பாலான எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட்ஸ்களிடம் கேட்கப்படும் ஒரு முக்கியமான HR இன்டர்வியூ கொஸ்டின் ஆகும். இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது ப்ரொஃபஷனலிசம் எப்போதும் பராமரிக்க வேண்டும். உங்களுடைய தற்போதைய நிறுவனம் அல்லது மேலாளர்கள் பற்றி எதிர்மறையாக பேசக்கூடாது. பாஸ்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் அல்லது கிரீவன்சஸ் பற்றி விவாதிப்பதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக உங்களுடைய ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷன்ஸ் மீது கவனம் செலுத்துங்கள். உதாரணமாக, புதிய சேலஞ்சஸ் எதிர்கொள்ள விரும்புகிறேன், மேலும் அதிக பொறுப்புகளை ஏற்க விரும்புகிறேன், என்னுடைய ஸ்கில்ஸ் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் மேலும் விரிவுபடுத்த விரும்புகிறேன், கெரியர் growth மற்றும் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமுள்ள சூழலில் பணியாற்ற விரும்புகிறேன். இது போன்ற காரணங்களை கூறலாம். Question number 7. Where do you see yourself in 5 years? இந்த கேள்வியின் மூலம் HR உங்களுடைய கெரியர் பிளானிங் மற்றும் ஆம்பிஷனை மதிப்பீடு செய்கிறார். நீங்கள் எதிர்காலத்தை பற்றி தெளிவான சிந்தனை கொண்டவரா என்பதை அறிய முயற்சிக்கிறார். இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது உங்களுடைய பர்சனல் growth மற்றும் கம்பெனி growth இரண்டையும் இணைத்து பேச வேண்டும். உதாரணமாக, அடுத்த 5 ஆண்டுகளில் என்னுடைய நாலேஜ் மற்றும் ஸ்கில்ஸை மேலும் மேம்படுத்திக் கொண்டு எனது துறையில் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக வளர விரும்புகிறேன். மேலும் அதிக பொறுப்புகளை ஏற்று ஆர்கனைசேஷனுக்கு அதிக மதிப்பை வழங்க விரும்புகிறேன். லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைத்தால் அவற்றை வெற்றிகரமாக மேற்கொள்ளும் திறனை வளர்த்துக் கொள்ளவும் விரும்புகிறேன். இது போன்ற பதில்கள் மிகவும் சிறந்ததாக இருக்கும். Question number 8. Tell me about a challenge you faced. இந்த கேள்வியின் மூலம் HR உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், டிசிஷன் மேக்கிங் அபிலிட்டி மற்றும் ரெசிலியன்ஸை மதிப்பீடு செய்கிறார். ஒரு சவாலை நீங்கள் எவ்வாறு கையாண்டீர்கள் என்பதை அறிய விரும்புகிறார். இந்த கேள்விக்கு பதிலளிக்க சிறந்த முறையாக ஸ்டார் மெத்தட் பயன்படுத்தப்படுகிறது. ஸ்டார் என்பது சிச்சுவேஷன், டாஸ்க், ஆக்ஷன், ரிசல்ட் என்பதை குறிக்கிறது. முதலில் சிச்சுவேஷன், எந்த சூழ்நிலை அல்லது பிரச்சனை ஏற்பட்டது என்பதை சுருக்கமாக விளக்குங்கள். அடுத்ததாக டாஸ்க், அந்த சூழ்நிலையில் உங்களுடைய பொறுப்பு என்ன என்பதை கூறுங்கள். பிறகு ஆக்ஷன், பிரச்சனையை தீர்க்க நீங்கள் எடுத்த நடவடிக்கைகளை விளக்குங்கள். இறுதியாக ரிசல்ட், உங்கள் நடவடிக்கையால் கிடைத்த முடிவுகளை பகிருங்கள். அதனால் ஸ்டார் மெத்தட் பயன்படுத்தி தெளிவாகவும் சுருக்கமாகவும் பதிலளியுங்கள். Question number 9. How do you handle pressure? இந்த கேள்வியின் மூலம் HR அழுத்தமான சூழ்நிலைகளில் நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதை மதிப்பீடு செய்கிறார். குறிப்பாக உங்களுடைய எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் டிசிஷன் மேக்கிங் அபிலிட்டி ஆகியவற்றை அறிய விரும்புகிறார். இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது அழுத்தமான சூழ்நிலைகளிலும் நீங்கள் அமைதியாக செயல்பட முடியும் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். உதாரணமாக, நான் பிரஷரை ஒரு சேலஞ்சாக பார்க்கிறேன், பிரச்சனையாக பார்க்கவில்லை. அழுத்தமான சூழ்நிலை உருவானால் முதலில் நிலைமையை தெளிவாக புரிந்து கொள்வேன். பிறகு பிளானிங் செய்வேன். செய்ய வேண்டிய பணிகளை பிரையாரிட்டி அடிப்படையில் பிரிப்பேன். அதன் பிறகு முக்கியமான பணிகளில் ஃபோக்கஸ் செய்து செயல்படுவேன். பின்னர் தேவையான ஆக்ஷன்ஸை எடுத்து பிரச்சனைகளை முறையாக தீர்ப்பேன். Question number 10. Do you have any questions for us? பல கேண்டிடேட்ஸ் இந்த கேள்வியை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது மிகவும் முக்கியமான HR இன்டர்வியூ கொஸ்டின் ஆகும். இந்த கேள்வியின் மூலம் HR நீங்கள் அந்த ரோல் மற்றும் ஆர்கனைசேஷன் மீது உண்மையான ஆர்வம் கொண்டவரா என்பதை மதிப்பீடு செய்கிறார். மேலும் உங்களுடைய ப்ரொஃபஷனல் கியூரியாசிட்டி மற்றும் லேர்னிங் மைண்ட் செட்டை அறிய முயற்சிக்கிறார். இந்த கேள்விக்கு "No, I do not have any questions" என்று பதிலளிப்பதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக சிந்தனைமிக்க மற்றும் ப்ரொஃபஷனல் கேள்விகளை கேளுங்கள். உதாரணமாக, இந்த ரோல் வெற்றி பெறுவதற்கான முக்கிய எதிர்பார்ப்புகள் என்ன? இந்த பொசிஷனுக்கான சக்சஸ் மெட்ரிக்ஸ் என்ன? முதல் 6 மாதங்களில் என்ன மாதிரியான கோல்ஸ் அடைய வேண்டும்? இன்டர்வியூவில் சில பொதுவான தவறுகள் உங்கள் வெற்றி வாய்ப்பை குறைக்கக்கூடும். அதனால் இந்த தவறுகளை தவிர்ப்பது மிகவும் முக்கியம். முதலில்
பிரிப்பரேஷன் இல்லாமல் இன்டர்வியூக்கு செல்லாதீர்கள். நிறுவனத்தை பற்றி அறியாமல், ரோலை புரிந்து கொள்ளாமல் அல்லது கேள்விகளுக்கான பதில்களை தயார் செய்யாமல் செல்வது ஒரு பெரிய தவறு. அடுத்ததாக, போர் கம்யூனிகேஷனை தவிர்க்க வேண்டும். தெளிவில்லாமல் பேசுவது, அதிகமாக பேசுவது அல்லது கேள்விக்கு தொடர்பில்லாத பதில்களை வழங்குவது நல்ல இம்ப்ரெஷனை உருவாக்காது. மற்றொரு முக்கியமான தவறு, முந்தைய எம்ப்ளாயர் அல்லது மேனேஜர் பற்றி எதிர்மறையாக பேசுவது. இது ப்ரொஃபஷனலிசம் இல்லாத அணுகுமுறையாக கருதப்படும். உங்களுக்கு கடந்த காலத்தில் சவால்கள் இருந்தாலும் அதை பாசிட்டிவ் மற்றும் ப்ரொஃபஷனல் முறையில் விளக்க வேண்டும். இன்டர்வியூ வெற்றி என்பது இன்டர்வியூ ரூமில் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை. அது பிரிப்பரேஷன் முதல் ஃபாலோ அப் வரை ஒவ்வொரு கட்டத்திலும் உருவாகிறது. முதலில், இன்டர்வியூக்கு முன் செய்ய வேண்டியவை. நீங்கள் விண்ணப்பித்துள்ள நிறுவனத்தை பற்றி நன்றாக ரீசர்ச் செய்யுங்கள். நிறுவனத்தின் ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ், கல்ச்சர் மற்றும் அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி அறிந்து கொள்ளுங்கள். மேலும், உங்களுடைய ஸ்கில்ஸ் மற்றும் அச்சீவ்மெண்ட்ஸை விளக்கும் பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸை தயார் செய்து வைத்திருங்கள். அடுத்ததாக, இன்டர்வியூ நடக்கும்போது கேள்விகளை கவனமாக கேளுங்கள். கேள்வியை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு பதிலளியுங்கள். தெளிவாகவும் ப்ரொஃபஷனலாகவும் கான்ஃபிடன்ஸுடனும் பேசுங்கள். உங்களுடைய கம்யூனிகேஷன் மற்றும் பாடி லாங்குவேஜை கவனமாக பராமரியுங்கள். இறுதியாக, இன்டர்வியூ முடிந்த பிறகு ஒரு ப்ரொஃபஷனல் தேங்க்யூ நோட் அல்லது ஃபாலோ அப் மெசேஜ். முடிவாக, இந்த முக்கியமான இன்டர்வியூ கைட்லைன்ஸை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கான்ஃபிடென்ட்டாக இருங்கள், ஹானஸ்டாக இருங்கள், ப்ரிப்பேர்டாக இருங்கள், ப்ரொஃபஷனல் ஆக இருங்கள், பாசிட்டிவ் மைண்ட் செட் உடன் இருங்கள். இந்த 5 அம்சங்களும் இன்டர்வியூ வெற்றிக்கான வலுவான அடித்தளமாகும். நினைவில் கொள்ளுங்கள், பிரிப்பரேஷன் தான் கான்ஃபிடன்ஸை உருவாக்குகிறது. கான்ஃபிடன்ஸ் தான் சக்சஸை உருவாக்குகிறது. நீங்கள் எவ்வளவு நன்றாக தயாராக இருக்கிறீர்களோ அவ்வளவு தன்னம்பிக்கையுடன் இன்டர்வியூவை எதிர்கொள்ள முடியும். உங்களுடைய ஸ்கில்ஸை நம்புங்கள், உங்களுடைய அனுபவத்தை நம்புங்கள் மற்றும் உங்களையே நம்புங்கள். உங்கள் அனைத்து இன்டர்வியூகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. வீரா ஸ்கில் அகாடமியின் மேலும் பல கரியர் டெவலப்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் growth வீடியோஸ்க்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.